let the world hear his voice. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று மத்தேயு 7:20 வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பிரபல ஓவியர் பால் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் சென்றபோது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்தார். நாடுகளுக்கு இடையேயான எல்லையை கடக்க நேர்ந்தபோதுதான் பாஸ்போர்ட்டை எங்கேயோ விட்டுவிட்டு வந்துவிட்டோம் என்று அறிந்தார். அவருடைய பிரயாணம் சம்பந்தப்பட்ட பேப்பர்ஸ் இல்லாமல் அந்த ஆபீசர் எல்லையை கடக்க விட மாட்டார் என்று பால் அறிந்து கொண்டார். இறுதியில் பால் தன்னுடைய அடையாளத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டார். ஆபீசர் தன்னிடம் என்ன கேட்பாரோ, அல்லது பாஸ்போர்ட் இல்லாமலே கள்ளத்தனமாக நாடு விட்டு நாடு வந்தவர் என்று ஜெயிலில் போட்டு விடுவாரோ என்றெல்லாம் பயந்தார். இறுதியில் அந்த ஆபீசர் பாலை பார்த்து, நான் ஒரு ஆர்டிஸ்ட் என்று நீ சொன்னது உண்மையானால் இங்கே நிற்கிற மனிதர்களின் படங்களை தத்ரூபமாக வரைந்து காட்டு என்று ஒரு பேப்பரும் பென்சிலும் கொடுத்தார். மிக லகுவாக விரைவாக அங்கு சூழ்ந்து நின்ற மனிதர்களைப் போலவே தத்ரூபமாக வரைந்து காட்டினார். அதை பார்த்த பிறகுதான், ஆம், நீ சொன்னதைப் போலவே நீ ஒரு புகழ்பெற்ற ஓவியனாகத்தான் இருக்க வேண்டும் என்று மேலும் அவர் பயணத்தை தொடர அனுமதி அளித்தார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆர்டிஸ்ட் பாலின் அடையாளம் அவருடைய வேலையால் அறிந்து கொள்ளப்பட்டது. இதைப் போலவே நாமும் நமது கிரியைகளால் தான் அடையாளப்படுத்தப்படுகிறோம். நல்ல ஓவியர் என்று சொன்னால் மட்டும் போதாது, மிக அழகான படங்களை வரைந்து காட்டினால்தான் உலகம் நம்பும். நல்ல பாடகர் என்றால் நன்றாக பாடி காட்ட வேண்டும். இதைப் போலவே நாம் ஒரு விசுவாசி என்றால் அதை நம் விசுவாசத்தில் காட்ட வேண்டும். நல்ல கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நமது கிரியைகள் தான் நம்மை யார் என்று அடையாளப்படுத்தும். சகேயு ஒரு மனம் திரும்பிய மனிதன் என்பதை அவனுடைய நடவடிக்கை வெளிப்படுத்தியது. அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். ஆனால் எலிசாவோடு இருந்த கேயாசி, அதாவது எலிசாவுக்கு பின் தீர்க்கதரிசியாக வர வேண்டியவன், தனக்குள் என்ன சுபாவம் இருக்கிறது என்று செய்கையால் வெளிப்படுத்தினான். நாகமானின் பொருட்களை இச்சித்து அவைகளை கொண்டு வந்தான். எலிசாவினால் சபிக்கப்பட்டான். பிரியமானவர்களே, நாம் எத்தன்மை உள்ளவர்கள் என்பதை நமது கிரியைகளை விளங்க பண்ணும். நம்மிலே நற்கிரியைகளை தொடங்கினவர் தேவனே. அவரே அதை அவருடைய நாள் வரைக்கும் நடத்தி வருவார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறபடி தேவன் நமக்கு நற்கிரியைகளை தந்து நம்மை இந்த இருளான உலகத்தில் அடையாளப்படுத்துவாராக. God bless you. Have a glorious day.